அன்பிற்கினிய சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று பாதுகாப்பு. மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் சம்பாதித்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லையென்றால் அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அல்லாவின் பாதுகாப்பை நாட வேண்டும். நபிமார்கள் கற்றுத் தந்த சில எளிய திக்குகளும் துஆக்களும் இருக்கின்றன. அவற்றை தினமும் ஓதினால் அல்லாஹ் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பான். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் காலையில் ஓத வேண்டிய 4 முக்கியமான திக்குகள் பற்றியது. முதலாவது, கண்பார்வையால் ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான திக்ர். கண்பாடு என்பது உண்மையா என்று சிலர் கேட்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி தெளிவாக எச்சரித்திருக்கிறார்கள். ஒருமுறை சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போது ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்தார்கள். அவரை பார்த்தவுடன், இவ்வளவு அழகான மனிதரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று ஆச்சரியத்துடன் கூறினார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி விழுந்துவிட்டார்கள். சுற்றியிருந்தவர்கள் பல முயற்சிகள் செய்தும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. உடனே அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். நடந்ததை கேட்ட பிறகு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தந்தார்கள். உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் எந்த விஷயத்தையும் பார்த்தால் ما شاء الله لا قوة إلا بالله என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உழு செய்யச் சொன்னார்கள். அவர்கள் கழுவிய நீரை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலில் ஊற்றினார்கள். அல்லாவின் அருளால் அவர்கள் உடனே எழுந்து நின்றார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை பார்த்தாலும், நம்மிடமே இருக்கும் அழகு, செல்வம், வீடு, வாகனம், குழந்தைகள், குடும்பம் ஆகியவற்றை பார்த்தாலும் ما شاء الله لا قوة إلا بالله என்று சொல்ல வேண்டும். இது கண்பார்வையால் ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும். இரண்டாவது தீக்கு ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கானது حسبنا الله ونعم الوكيل என்பதாகும். இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹ்வையே நம்பினார்கள். ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான எதிரி. அவன் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. மனிதனை எப்படியாவது வழிதவரச் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம். ஒரு மனிதனை தொழுகையிலிருந்து தடுக்கவும், நல்ல செயல்களிலிருந்து விலக்கவும், பாவங்களுக்கு இழுக்கவும் அவன் தொடர்ந்து முயற்சி செய்கிறான். எனவே காலையில் எழுந்தவுடன் حسبنا الله ونعم الوكيل என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பான். மூன்றாவது, மனிதர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு குர்ஆன் வசனம். அது என்பதா وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد என்பதாகும். இதன் பொருள், என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நன்கு கவனிப்பவன். இன்று மனிதர்களால் ஏற்படும் சோதனைகள் ஏராளம். தவறான நட்புகள், தவறான பழக்கங்கள், ஒழுக்க சீர்கேடுகள், ஈமான் பலவீனமடையும் சூழ்நிலைகள் என்று பல சவால்கள் இருக்கின்றன. நாம் நமது பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம், வேலைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் பாதுகாப்பான், ஒழுக்கத்தையும் பாதுகாப்பான். நான்காவது, கவலை, மன அழுத்தம் மற்றும் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான தீக்ர். அது யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين என்பதாகும். யூனுஸ் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது இந்த துஆவை ஓதினார்கள். 3 இருள்களுக்குள் அவர்கள் சிக்கியிருந்தார்கள். கடலின் ஆழம், இரவு நேர இருள், மீனின் வயிற்றின் இருள். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி இந்த துஆவை கூறினார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த நெருக்கடியிலிருந்து வெளியேற்றினான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அவ்வாறே நம்பிக்கையாளர்களையும் நாம் காப்பாற்றுவோம். எனவே மனக்கவலை, பயம், பதட்டம், மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து விடுபட இந்த துஆ மிகப்பெரிய மருந்தாகும். ஆகவே காலையில் எழுந்தவுடன் இந்த 4 திக்குகளையும் ஓத வேண்டும். ما شاء الله لا قوة إلا بالله حسبنا الله ونعم الوكيل وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين அதேபோல் இரவில் தூங்கச் செல்லும் முன் நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய அமல் இருக்கிறது.
பாத்திமா அவர்கள் வீட்டு வேலைகளால் மிகவும் சோர்வடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு உதவ ஒரு பணியாளரை வேண்டுமென்று நினைத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு அற்புதமான வழியை கற்றுத்தந்தார்கள். உங்களுக்கு பணியாளரை விட சிறந்த ஒன்றை நான் சொல்லித் தரவா என்று கேட்டார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், தூங்குவதற்கு முன் سبحان الله 33 முறை, الحمد لله 33 முறை, الله أكبر 34 முறை சொல்லுங்கள் என்று. இந்த தஸ்பீஹ் உடல் சோர்வையும் குறைக்கும், மன சுமையையும் குறைக்கும், இதயத்திற்கு அமைதியை வழங்கும். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு காலை 4 திக்ர்கள், இரவில் 3 தஸ்பீஹ்கள். மொத்தம் 7 அமல்கள் மட்டுமே. ஆனால் அவற்றின் பலன்கள் அளவிட முடியாதவை. அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் நமது ஈமானையும் நமது ஒழுக்கத்தையும் பாதுகாத்து இந்த அமல்களை தொடர்ந்து செய்யும் நற்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.